அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறாவும் உண்டு என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே பிறந்தாமன் அம்மா கிளிநொச்சி சாந்தபுரத்தில் இருக்கிறேன். அம்பாநகர் சாந்தபுரத்தில் 12ஆம் தேதியில் எனக்கு 3 பிள்ளைகள் இடம்பெயர்ந்து போய்க்கல இப்படி இருட்டு மடையில் வச்சு கால் இல்லாமல் போனது. சைக்கிள் தான் கிடைச்சது. சைக்கிள்லையும் கவுத்து வச்சு தான் கொண்டு போனோம். கொண்டு போனால் 14 நாள் பிள்ளைக்கு காயத்தில் ஒரு இடமும் ஆஸ்பத்திரி இல்லை. ஆஸ்பத்திரி இல்லாதனால பிறகு முதல் கப்பலில் கொண்டு போகிறேன்னு சொன்னால் டாக்டர் மாட்ட காலில் கும்பிட்டு எந்த மச்சால் அழுதவர் அப்பயும் ஏற்ற இல்லை. ஏற்றாமல் தனியாக தான் விட்டுனாங்க. தனியாக விட்டு கஷ்டத்தோட இந்த பிள்ளைகளெல்லாம் அஞ்சால விட்டுட்டு நான் தனியாக கப்பலில் போய் பெரும்பாடுபட்டு அப்புறம் இந்த கையோட வந்து சேர்ந்தேன். வந்ததுக்கு இது வரைக்கும் எந்த உதவியும் செய்யலை. இந்த மனுஷனுக்கும் காயப்பட்டது. அவரும் ரவுன்ஸ் இருக்குடுப்பில் அவரும் பெருசாக வேலை செய்ய இயலாது. இங்கேயும் வேலைக்கு கொஞ்சம் கஷ்டமாக வேலை செய்துட்டு வந்தாண்டு இரவெல்லாம் ஒரே வருத்தம் உண்டு அழுது புலம்புறாது. 3 பிள்ளைகளையும் கஷ்டத்தோடு தான் வச்சு வளர்த்து கொண்டு படிக்கிறதுக்கும் சரியான கஷ்டம். பள்ளிக்கூடம் விடுறதுலேருந்து எல்லாத்துக்கும். அது தாய் 26 வருஷத்துக்கு பிற்பாடு தாய் வந்தவர். 26 வருஷம் பிள்ளைய நான் தான் வச்சிருந்து நானே கல்யாணம் முடிச்சு எந்த மகனுக்கே செய்து வச்சு 3 பிள்ளைக்கு தாய் 26 வருஷம் சென்றது பிறகு வந்து அந்த தாய் பிள்ளை காலையில் ஒன்று பார்க்க இல்லாதுன்னு போயிட்டான். கண்டிக்கு போயிட்டான். அப்போ அந்த பிள்ளைட்ட மன என்ன பாடுபாடு பண்ணி யோசிச்சுப்பாரு. நான் மாறிட்டேன். சுடுதண்ணி ஊற்றிடுறாளோ 3 பிள்ளை இல்லை. பள்ளிக்கூடம் அவன் வேலைக்கு அதை 6 போய் பார்ப்பா.
வீட்டை போய் உடனே பார்த்தா தான் சரி என்று அங்கே கவலையோடு தான் இருப்பேன். பிராணமான கிணறு இல்லை, தண்ணி அள்ளுறதுக்கு கூட பயம், வந்து இடிஞ்ச கிணறு. அதோட இனி இல்லைன்ற கஷ்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது வரைக்கும் இந்த உதவியுமே செய்யலை. ரெண்டாலும் கால் உள்ள நேரம் வேலைகளுக்கு போனோம். இப்போ எங்கேயும் போகிறேன்டா கூட யாரையும் நத்தி தான் போகணும். வேறு வேலையால் நிப்பாட்டித்தான் நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்டா கூட சரியான கஷ்டம். வேறு நிப்பாட்டி தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். தனியாக ஒரு இடமும் போக இயலாது. இட சுகம் இல்லாத சாப்பாடு வசதிகள் அதுக்கும் நான் தான் எல்லா பக்கத்தாலையும் எப்படியும் அவைக்கு ஒரு 300-400 நான் அதில் தான் கொண்டாந்து கொடுத்துட்டு தான் போனேன். எதுவும் இல்லைண்டா மாமி ஒரு சாமானம் இல்லை இந்தாங்க எனக்கு சாமான் வேணுமெண்டா உடனே நான் தான் இல்லை எதுவும் கடையில் வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு தான் போனது. 3 பிள்ளைகளுமே தாயை தகப்பனதையும் தேடாட்டி என்ன தான் பார்த்துட்டு இருக்கும். அவள் வந்து பார்த்துட்டு போகிறது. காலமாக ஒருக்கா வர்றது, பின்னாடி ஒருக்கா வர்றது. என்ன சமைச்சிங்க, சாப்பிட்டீங்களா, காலமாக என்ன சாப்பாடு, மதியத்துக்கு என்ன சாப்பாடு. சில நேரத்தில் நான் இந்த கோயிலில் அன்னதானத்தை கூட வாங்கி வச்சுக்கொண்டு ரோட்டாவில் வர ஆக்கிட்ட கொடுத்து விடுறாரு, பிள்ளைகள் சாப்பிடட்டும். அப்படி ஒரு கஷ்டம். அப்போ அப்படி ஒரு கஷ்டப்பத்தியில் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன செய்கிறது, தனித்தனியாக இயலாது. நல்லா காலோடு இருக்க தான் தனியாக உழைச்சி சாப்பிட்டோம். மகனை எதிர்பார்க்க இல்லை. இப்போதைக்கு காலையில் இப்போ 6 கையை தானே பார்க்கணும். காலையில் 6 வரலாம் 6 சூழ்நிலை சரி நீ இல்லைன்ற தூரம் ஆஸ்பத்திரி அதோட கிட்டடியாகவும் இல்லை. மற்றது என்னென்னா எங்களுக்கு எதுவுமே வாழ்வாதாரமாக எதுவும் ஒன்றுமே செய்யலை. எங்களுக்கு ஒரு சின்ன வாழ்வாதார உதவி என்றாலும் செய்தாலும் ஓரளவு நாங்கள் ஏதோ கைத்தொழிலாவது செய்து முன்னேறக்கூடிய மாதிரி யாராவது ஒரு அளவு உதவி செய்யணும். வந்து கட்டுக்கூட சின்ன ஆக்கள் 2 பேரும் இனி படிக்க பெரிய மூத்தவா மட்டும்தான் 10ஆம் ஆண்டு படிக்கிறாள். பெரியவா பெரிய படிக்கிறேன்டா கூட எங்களால் படிக்க வைக்கலுமோன்றது சந்தேகமாக தான் படிக்க வச்சு கொண்டிருக்கணும். அவ்வளோ கஷ்டம். மற்றது வெறும் வந்து பெருசாக ஓடியாடி ஆம்பளையாண்டி இருக்கிறதானோடைய சரியான வருத்தம். மேலெல்லாம் ஒரே வருத்தம். ஒரு கொஞ்ச நேரம் இடுப்பில் காயப்பட்டதிலிருந்து அவர் பெருசாக வேலை செய்கிறண்டாலே சரியான கஷ்டமாக தான் இருக்குது. எங்கேயுமே வேலைக்கு போயிட்டு வந்தால் அந்த இரவு வருத்தம் அண்டு தான் இருக்கு. வேறு அழுது கொண்டே இருக்கிறது. இன்னும் நான் கூட காயம் வந்து பெருசாக அழுகிறதில்ல. அவர் அழுகிறத பார்த்தா எனக்கு வேதனையாக இருக்கும். என்ன இப்படி வென்றாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம்ண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் வைக்கல. உதவி என்று இது வரைக்கும் யாருமே செய்ததும் இல்லை, தந்ததும் இல்லை. அரசாங்கமோ இல்லை எங்கேயுமே நாங்கள் ஒரு உதவியும் பெற்றுக்கொள்ளலை. எங்களை ஏதோ இந்த ஒரு வாட்டப்பம் மட்டும்தான் தந்திருக்கு வாழ்வாதாரம். அது எல்லாருக்கும் கொடுத்தது, எங்களுக்கும் மட்டும் தந்தது. மற்றும்படி நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு இப்படி கால் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இந்த மனுஷனும் காயப்பட்டவர் அப்படின்னு சொல்லி யாரும் இது வரலையும் ஒரு அரசாங்கமோ இல்லை யாருமே உதவி செய்தது இல்லை. நாங்களாக தான் ஏதோ எங்களால் எந்த அளவு அந்த ஒரு நேரம் சாப்பிட்டு 2 நேரம் சாப்பிடாமல் இந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் காசுகள் கூட கட்டுறது சரியான கஷ்டம். அப்போ இந்த 10ஆம் தேதி கட்ட வேண்டிய காசுண்டா 15ஆம் தேதி தான் அப்படி தான் கொண்டு கட்டுறது. சில வெளியில் கட்டாமல் பிள்ளைகள் அழுது 1-2 மாதத்துக்கு டியூஷன் போகாமே இருப்பாங்க. இந்த காசு கிடைக்கிற நேரம் போவாங்க டியூஷனுக்கு. இல்லைன்ற கஷ்டத்தில் வாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை. இந்த பெரிய வாக்கு ஒரு லேடி சைக்கிள் இந்த டியூஷனுகளுக்கெல்லாம் போகிறோண்டா கூட நடந்து தான் மற்ற பிள்ளைகளை நடத்தி தான் போகிறது. இல்லாட்டி நடந்து தான் போவோம். அப்படியே வகுப்புக்கு சைக்கிள் இல்லைன்றபடியாக போக மாட்டா. டியூஷனுக்கு போயிட்டு வந்து பள்ளிக்கூடம் வலிக்கிட்டு போயிடாதம்மான்னு சொல்லி பள்ளிக்கூடம் கூட டியூஷனுக்கு கூட போகிறோம். தேசத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்றைய நிலையில் எப்படி உள்ளது? உண்மையிலே நீண்ட 30 ஆண்டு கால போரின் பின்னர் இப்போது நிலைமைகள் சற்று நம்பிக்கை தருகின்றனவாக அமைந்திருக்கின்றன. குறிப்பான விதமாக மக்கள் ஓரளவுக்கு சுதந்திரமாக நடமாடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிக அண்மையில் இந்த அவருடைய பறிக்கப்பட்ட காணிகள் வீடுகள் கூட கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. புதிய அரசு வந்த பின்னர் ஒரு நம்பிக்கை தெரிகிறது. அந்த நம்பிக்கையின் செயல்பாடுகள் எவ்வளவு தூரம் நடைபெறும் என்பது இன்னும் தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் ஒளிக்கீட்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நல்லது. நீங்கள் நம்பிக்கை தெரிகின்றது, மாற்றங்கள் இருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள். எனினும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக இந்த அங்கவீன உள்ளவர்கள், தமது வாழ்க்கையை கடந்த 30 ஆண்டுகளில் எமது தேசத்துக்காக அல்லது எமது மக்களுக்காக
தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இன்று அனாதைகளாக இருக்கின்றார்கள். அவர்களது நிலை பற்றி தங்களது கருத்து? உண்மையில் அது மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். சண்டை முடிந்ததும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அலுவலை பார்த்து கொண்டு போய்விட்டார்கள். எனக்கு தெரியும் கனோ பேர் அவ்வாறான கடின அனுபவங்களுக்குள் இருக்கிறார்கள். நீங்கள் கூறுவதைப் போலவோ அல்லது நீங்கள் முயற்சிப்பதைப் போலவோ புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து பலர் உதவி செய்கிறார்கள். குறிப்பாக எனக்கு தெரியும் ஒருவர் தன்னுடைய 2 கால்களையும் இழந்த நிலையில் வெளிநாட்டில் இருக்கிற ஒருவருடைய உதவியை பெற்று அவர் ஓட்டோ ஒன்றை வேண்டி ஓரளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை நடத்த முற்படுகிறார். அப்படி கனோ பேர் இருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் கவனிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அது ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயம். எல்லோரையும் கஷ்டப்பட்ட எல்லோரையும் அங்கவினர்களுக்கோ அல்லது மாற்றுத்திறனுடையோருக்கோ உதவி செய்வதற்கு ஒரு அமைப்போ வெளிநாடுகளோ முன்வர அதில் நீங்கள் இன்னும் சிறப்பான விதமாக கவனம் எடுத்து அதில் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நல்லது பாடல். உண்மையிலே 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்த காலப்பகுதியில் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்த தேசத்து மக்கள் ஏதோ ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் இருந்தார்கள். நிலத்திற்கும் புலத்திற்கும் ஒரு பாலமாக சிலர் இருந்தார்கள். அது துரதிர்ஷ்டவசமாக 2009 மே மாதத்துக்கு பின்னர் அப்படியான நிலை இல்லை. அந்த நிலையில் இன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் இந்த உதவிகளை எப்படி செய்வது, யாருக்கூடாக செய்வது, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு அங்கு நிலவுகிறது. இப்படியான நிலைப்பாட்டில் நாம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கும் போது பல சவால்களும் பல சந்தேகங்களும் வருகின்றன. இதை நாங்கள் எப்படி வெற்றிகரமாக முன்னெடுக்கலாம்? புலம்பெயர் நாடுகள் இருக்கின்ற ஏராளமானவர்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற கஷ்டப்பட்டவர்களுக்கு துன்பப்பட்டவர்களுக்கு இந்த போர்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய விடயம். உங்களை போன்ற அமைப்புகள் அதற்கு வழி செய்கின்றன. அது பாராட்டப்பட வேண்டிய விடயம். குறிப்பாக சொல்லப்பட வேண்டியது என்னவென்றால் அந்த உதவிகள் எல்லோரையும் கஷ்டப்பட்ட அல்லது அங்குவினப்பட்ட அல்லது மாற்றுத்திறனுடைய அவர்களுக்கு போய் அடைகின்றதா என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த இதுவரைக்கும் இந்த உதவியும் செய்யலை. எனக்கு அரசாங்கத்தாலேயோ இல்லை வேறு எந்த நிறுவனத்தாலேயோ இந்த உதவியும் வரல. இதுவரைக்கும் எந்த உதவியும் நான் எடுக்கல. ஒரு நாளைக்கு காலை சாப்பாடு நாங்கள் இல்லாமல் எத்தனையோ நாள் பிள்ளைகள் போயிருக்கணும் எங்கள் வீட்டில் இருந்து. அது இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். அது உரிய விதமாக போய் அடைவதையும் அதை அவர்கள் உரிய விதமாக பயன்படுத்துவதையும் கவனிக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல ஒரு அமைப்பு ஒன்று தேவை என்று சொன்னீர்கள். இந்த அமைப்பை எப்படி உருவாக்குவது என்பது ஒரு பெரிய கேள்வி. இப்போ கத்தோலிக்க சமயத்திலும் மற்ற சமயங்களிலும் அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் நான் நினைக்கிறேன் எல்லா சமயங்களையும் சேர்ந்த தலைவர்கள் ஒவ்வொருவரை எடுத்து நீங்கள் ஒரு குழு ஒன்றை உருவாக்கி அந்த குழு மூலமாக அது ஒரு பொதுக்குழுவாக இருந்து வருகின்ற நிதியை உரிய விதமாக பயன்படுத்தி அனைவருக்கும் அது சென்றடையத்தக்க விதமாக செயல்பட முடியுமாக இருந்தால் அது ஒரு சிறப்பானதாக இருக்கும். சில வேளைகளில் அங்கிருந்து ஏராளமானவர்கள் இங்கே கஷ்டப்படுகிறார்கள் என்று கொடுக்க வேண்டும் சொல்லி உதவி செய்கிறார்கள். அந்த உதவி சில வேளையில் ஒருவரை மட்டும் சென்றடைகிறது அல்லது அது உரிய விதமாக பயன்படுத்தப்படுவதில்லை. உரிய விதமாக இங்கே இருக்கின்ற எல்லாரையும் அதில் கண்டுபிடித்து அவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்யத்தக்க விதமாக எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க முடியுமா இருந்தால் அது ஒரு சிறப்பானதாக இருக்கும். அப்படியான ஒரு நடைபெற வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். சில வேளை நான் கூறுவதை போல ஒவ்வொரு சமய தலைவர் ஒவ்வொரு பிடித்து வேறு தலைவர்களையும் எடுத்து ஒரு குழு ஒன்றை உருவாக்கி அவர்களே இப்போ நீங்கள் உதவி செய்ய விரும்புகின்ற இந்த கஷ்டப்பட்டவர்கள் ஒரு நாள் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை எடுத்து அவர்களுக்கு ஒழுங்கான விதமாக உதவிகளை செய்து அப்படி செய்ய முடியும். செய்யப்படுகிற உதவி கூட சில வேளைகளில் நீங்கள் ஒரு சுய தொழில் முயற்சி என்று கொடுக்கின்ற போது அது அந்த சுய தொழில் முயற்சி ஒரு 6 மாதம் 8 மாதம் ஒரு வருடத்துக்கு பிறகு இல்லாமல் போய்விடுகிறது. அதை கவனிக்கவோ போய் ஓகே உங்களுக்கு இவ்வளவு தரப்பட்டுக்கிறதை நீங்கள் பயன்படுத்திய பின்னர் இதை திரும்பவும் முதலாக்குங்கள். ஒரு மாடு தரப்பட்டால் உதாரணத்துக்கு அதுக்கு அதனுடைய கிடைக்கிற வருமானத்திலிருந்து இன்னும் ஒரு கண்டையோ இன்னொரு மாட்டையோ எடுத்து உங்களுடைய தொழில் முயற்சியை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்பதில் கவனமாக இருக்கணும். அதை சொல்லாதபடியால் அல்லது அதை கவனிக்காதபடியால் அதை நடைமுறைப்படுத்தாதபடியால் என்ன நடக்கிறன்றால் அது அப்படியே காலப்போக்கத்தில் அப்படியே இல்லாமல் போய்விடுறது. அதால் நீங்கள் கொடுக்கின்ற உதவி ஒரு குறுகிய காலத்தோடு முடிந்து போகின்ற ஒரு உதவியாக இருக்கின்றது. அதிலேயும் கவனம் எடுக்கப்படுமாயிருந்தால் நீங்கள் எடுக்கின்ற விஷயம் சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சாயந்தரத்தில் இருக்கிறோம், 10ஆம் ஆண்டு படிக்கிறோம். இடுப்பில் ரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் படிக்கலாம் இருக்கு. இந்த பாலாம கஷ்டம் யோசிச்சு அந்த படிக்கிற நிலைமையில இல்லை. மற்றது ஸ்கூல் போயிட்டு வந்து ஸ்கூலில் 4 மணிக்கு திரும்பி கிளாஸ் தொடங்கி ஸ்கூலில் 4 மணிக்கு தான் விடும். அப்புறம் இங்கே வந்து 4:30க்கு அங்கே கிளாஸுக்கு சுவியாசர்கிட்ட போகணும்.
இப்படி போகிறண்டாலும் சைக்கிள் ஒன்றும் இல்லை, படிக்க கஷ்டமாக இருக்குது. 2 ரூபா டைம் ஆயிரும், இப்போ போகாமன்றாரு. அப்படி தான் இருக்கும். டியூஷன் காசும் கட்டலாது. 2 ரூபா டியூஷன் காசு கட்டாமன்றாரு. மற்ற 2 எக்ஸாம் காசு கட்டணும்னு சொன்னாலும் ஒன்றும் கட்டவே இல்லை. படிக்க கொஞ்சம் கஷ்டம். நாங்களாக தான் ஏதோ எங்களால் எந்த அளவு அந்த ஒரு நேரம் சாப்பிட்டு 2 நேரம் சாப்பிடாம இந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் காசுகள் கூட கட்டுறது சரியான கஷ்டம். அப்போ இந்த 10ஆம் தேதி கட்ட வேண்டிய காசுண்டா 15ஆம் தேதி தான் அப்படி தான் கொண்டு கட்டுறது. சில வெளியில் கட்டாமல் பிள்ளைகள் அழுது கொண்டு 2 மாதத்துக்கு டியூஷன் போகாமையும் இருப்பாங்க. இந்த காசு கிடைக்கிற நேரம் போவாங்க டியூஷனுக்கு. இனி இல்லைன்ற கஷ்டத்தில் வாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை. இந்த பெரிய வாக்கு ஒரு லேடி சைக்கிள் இந்த டியூஷனுகளுக்கெல்லாம் போகிறோண்டா கூட நடந்து தான் மற்ற பிள்ளைகளை நத்தி தான் போகிறது. இல்லாட்டி நடந்து தான் போவோம். அப்படியே வகுப்புக்கு சைக்கிள் இல்லைன்றபடியாக போக மாட்டா. டியூஷனுக்கு போயிட்டு வந்து பள்ளிக்கூடம் வலிக்கிட்டு போயிடாதம்மான்னு சொல்லி பள்ளிக்கூடம் கூட டியூஷனுக்கு கூட போகிறது. அதில் ஒரு சைக்கிள் எடுத்து கொடுக்க கூட வசதி இல்லாத கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். சின்ன சைக்கிள் கூட எங்கேயும் போகிறேன்டா நான் தான் வேலையை விட்டு நிப்பாட்டி ஏற்றி கொண்டு போகணும். அப்போ இந்த கூலி சம்பளம் அன்றைக்கு இல்லாமல் போகும். அப்போ அதால் தான் எங்களுக்கு கூடின கஷ்டமாக இருக்கிறது. அப்போ வீட்டோடைய ஒரு சிறுகையில் தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா இருந்தால் நானும் வீட்டோட நின்றக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கும் சம்பளம் வந்த மாதிரியும் இருக்கும். அக்காட வேலையும் பார்த்த மாதிரியும் இருக்கும். மச்சால் அழுதவள் அப்பயும் ஏற்ற இல்லை. குறிப்பாக சொல்லப்பட வேண்டியது என்னவென்றால் அந்த உதவிகள் எல்லோரையும் கஷ்டப்பட்ட அல்லது அங்கு வினப்பட்ட அல்லது மாற்றுத்திறனுடைய அவர்களுக்கு போய் அடைகின்றதா என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த இது வரைக்கும் இந்த உதவியும் செய்யலை. எனக்கு அரசாங்கத்தாலே உள்ள வேறு எந்த நிறுவனத்தாலே இந்த உதவியும் வரல. இதுவரைக்கும் இந்த உதவியும் நான் எடுக்கல. ஒரு நாளைக்கு காலை சாப்பாடு நாங்கள் இல்லாமல் எத்தனையோ நாள் பிள்ளைகள் போயிருக்கணும் எங்கள் வீட்டில் இருந்து. அது இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். உயிர்கள்